இந்தோனேசியாவில் இருந்து கிளம்பிய பயணிகள் விமானம் மாயம். இந்தோனேசிய தலைநகர் ஐகார்தாவில் இருந்து புறப்பட்ட போயிங் 737 ரக பயணிகள் விமானம் ஒன்று கிளம்பிய சிறிது நேரத்தில் காணாமல் போனது. இந்த விமானத்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக கூறப்பட்டு வருகிறது. இந்த விமானத்தில் 130 பயணிகள் செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் சரியாக எத்தனை பயணிகள் இருந்தார்கள் என்ற விவரம் தெரியவில்லை. ஸ்ரீ விஜயா ஏர் விமானம் சேவையின் இந்த விமானம் அதே நாட்டில் உள்ள மேற்கு கேலிமாந்தன் மாகாணத்தில் உள்ள போன்டியானாத் என்ற இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சிறிது தூரம் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தின் கட்டுப்பாடு தொடர்பு அறுந்தது. உள்ளூர் நேரப்படி பகல் 2:40 மணிக்கு அறுந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நடந்து வருவதாக அந்த நாட்டு போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இதே இந்தோனேசியாவை சேர்ந்த லயன் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 737 மேக்ஸ் ரக விமானம் ஒன்று கடலில் விழுந்து 189 பேர் இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.